தற்போதைய அண்மை செய்தி. ராணிப்பேட்டை மாவட்டம் சிப்காட் பனப்பாக்கம் தொழில்பூங்காவில் புதிய வாகன உற்பத்தி ஆலை தொடங்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது தலைமை செய்தியாளர் சிவா. வணக்கம் சிவா, உங்களுடைய கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. ஆனந்தி, ராணிப்பேட்டை மாவட்டம் பனப்பாக்கத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் டாடா மோட்டார்ஸ் நிறுவனத்தினுடைய ஒரு கார் உற்பத்தி செய்யக்கூடிய உற்பத்தி ஆலையை தற்போது அதற்கான பணிகளை தொடங்கி வைத்திருக்கிறார். அந்த நேரடி காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ராணிப்பேட்டை மாவட்டம் பனப்பாக்கத்தில் சுமார் 470 ஏக்கர் பரப்பளவில் டாடா மோட்டார்ஸ் நிறுவனத்தினுடைய ஜாகுவார் லேண்ட் ரோவர் கார்களை உற்பத்தி செய்யக்கூடிய ஆலை தான் அமைய இருக்கிறது. அதற்கான பணிகளை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது தொடங்கி வைத்திருக்கிறார். சுமார் 9,000 கோடியில் ஒரு புதிய உற்பத்தி ஆலையாக இது அமைய இருக்கிறது. இதன் மூலமாக முதல் கட்டமாக 5,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று தமிழ்நாடு அரசு தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில இந்த லேண்ட் ரோவர் கார் என்பது மிகவும் ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு காராக இருக்கிறது. குறிப்பாக ஒரு விலை மதிப்பு மிக்க அதிக அளவு விலை கொடுத்து வாங்கக்கூடியவர்கள் மட்டுமே இந்த காரை வாங்கக்கூடிய ஒரு நிலையில் இதனுடைய உற்பத்தி மற்ற மாநிலங்கள், குறிப்பாக வெளிநாடுகளிலிருந்து தமிழகத்தின் அண்டை மாநிலங்களில் இதனுடைய உற்பத்தி நடைபெற்று வந்தாலும் தமிழகத்திற்கு இந்த லேண்ட் ரோவர் கார் உற்பத்தி ஆலை அமைய வேண்டும் என்பது தொடர்பாக டாடா மோட்டார்ஸ் நிறுவனத்துடன் தொழில்துறை கடந்த சில மாதங்களாகவே அதற்கான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வந்தது. அந்த அடிப்படையிலேயே இந்த உற்பத்தி ஆலை அமைப்பதற்கான தொழில் முதலீட்டு ஒப்பந்தம் என்பது ஏற்கனவே போடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில சுமார் 470 ஏக்கர் பரப்பளவுல ராணிப்பேட்டை மாவட்டம் பனப்பாக்கத்தில் 9,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த புதிய உற்பத்தி ஆலை என்பது தொடங்கப்பட இருக்கிறது. அதற்கான அடிக்கல்லை தான் தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது நாட்டியிருக்கிறார். ஏற்கனவே தெரிவித்தது போலதான் இதன் மூலமாக முதல் கட்டமாக 5,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கப்பெற இருக்கிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடந்த ஜனவரி மாதம் நடத்திய உலக தொழில் முதலீட்டு மாநாட்டின் போது இதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இதற்கான அடுத்த கட்டமாக உற்பத்தி ஆலை அமைவதற்கான இந்த அடிக்கல் நாட்டு விழா முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையிலையும் அதே போல தொழில்துறை அமைச்சர், டாடா மோட்டார்ஸ் நிறுவனத்தினுடைய உயர் அதிகாரிகள், மூத்த அமைச்சர் துரைமுருகன் உள்ளிட்டோர் எல்லாம் பங்கேற்கக்கூடிய வகையில இந்த அடிக்கல் நாட்டு விழா தற்போது நடைபெற்றிருக்கிறது. ஆனந்தி, உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி.